அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். ஏழைகளின் உரிமை என்கிற தலைப்பிலே இந்த செய்தியை தியானிக்கலாம். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். நீதிமொழிகள் 14:31 இதை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஏழையை துன்பப்படுத்தி அவனை கொடுமைப்படுத்துகிறவன் தேவனை எதிர்ப்பது மட்டுமன்றி அவருக்கு கீழ்ப்படியாதவனுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏழையும் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவனே. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. எல்லா மனிதர்களும் ஒரே இரத்தத்தினால் ஆண்டவர் தோன்ற பண்ணியிருக்கிறபடியினாலே அவர்களுக்குள்ளாக எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை என்பதை மாத்திரம் வேதம் நமக்கு உறுதிபட கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பாகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் மோசையின் மூலமாக ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தேவனுடைய விசேஷித்த கிருபையையும் கரிசனையும் அவர்கள் மேல் உண்டு என்பதை காண்பிக்கும் வண்ணமாக, தேசத்தில் எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அதே 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பின்பகுதியிலே சொல்கிறார், உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். 10ஆம் வசனத்திலே அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய எல்லா கிரியைகள், உன்னுடைய எல்லா வேலைகளிலும் நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய கைகளை தாராளமாக, உன்னுடைய இருதயங்களை தாராளமாக எளியவனுக்கு திறக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதை வலியுறுத்தி புதிய ஏற்பாடு கூறுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அவர்களைத்தான் யாக்கோபு சொல்லுகிறார், என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையோ அப்படி என்று அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அவர்கள்தான் தேவைகளோடு இருக்கிறபடியினால அவர்கள் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய ஐக்கியத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவர்கள் நாடுகிறவர்களாக இருக்கிறபடியினாலே அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக வேதம் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். என் இயேசுவும் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவன் முதலாக தெரிந்து கொண்டவர் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, இவர்கள் எல்லாரும், யோவான் எல்லாரும் மீன்பிடிக்கிற தொழிலை செய்து கொண்டிருந்த அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், பேதைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு மீன்பிடிக்கிறவர்கள், ஆனால் நின்று பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதை இயேசு அடையாளமாக காட்டுகிறார். அவரோடு கூட இருந்த அவருடைய சீஷர்கள் தரித்திரர்களாக, படிப்பறிவில்லாதவர்களாக, பேதைகளாக இருந்தவர்களை ஆண்டவர் அரவணைக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள்தான் இந்த உலகத்தில் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று யாக்கோபு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இயேசுவும் இந்த பூமியிலே அவர் பிறந்து வந்தபொழுது தன்னை ஒரு தரித்திரராகவே, ஏழ்மையாகவே வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இயேசு வாழ்ந்த நாட்களிலே
மருத்துவமனையாக சத்திரம் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். சத்திரத்திலே அவருக்கு இடமில்லாதபடியினால் ஒரு மாட்டு தொழுவத்தை தெரிந்து கொண்டு அவர் பிறந்த பொழுது அவரை அந்த தொழுவத்தினுடைய முன்னணியிலே கிடத்தினாள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 8:9 பவுல் கொரிந்து சபைக்கு தெரியப்படுத்தும் பொழுது என் இயேசுவை குறித்து சொல்லுகிறார், அவர் ஐசுவரியம் உள்ளவராயிருந்தும். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்றால் இந்த உலகத்தில் சொல்லுகிறார்களே ஐஸ்வர்யவான் இத்தனை கோடி வைத்திருந்தால் ஐஸ்வர்யவான், அத்தனை இடங்களுக்கு சொந்தக்காரன் ஐஸ்வர்யவான். அவர் வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரரான ஐஸ்வர்யவான். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது, இந்த உலகங்கள் முழுவதும் அவருடையது. அவருக்காக அவருக்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவான், எல்லாவற்றையும் உடைய அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. தன்னுடைய அங்கியை முதற்கொண்டு தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் சிந்தி நமக்காக தரித்திரரானார் என்கிற ஒரு கல்வாரி சிலுவையினுடைய பாடுகளை கொரிந்து சபைக்கு பவுல் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது சொல்கிறார் 2:7 தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவ்வளோ பெரிய தேவனுக்கு சமமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எல்லாவற்றையும் மனுக்குலத்திற்காக இழந்தார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். மார்க்கு 14:7 இயேசு ஒரு கேள்வியை கேட்கிறார். சொல்லுகிறார், தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்பது இயேசுவினுடைய சொற்கள். இதன் பொருள் என்ன? தேவன் மனிதரை தரித்திரராக படைத்திருக்கிறார் என்றா? இல்லை, ஒருபோதில் அனைத்தும் ஆள படைக்கப்பட்ட மனிதன் பாவத்துக்கு அடிமையானதினால் இந்த உலகத்தில் அலங்கோலங்கள் உண்டாகி ஏற்றத்தாழ்வுகளும் ஏழ்மையும் அனுபவமாகிவிட்டது. இனி இவ்வுலக அமைப்பு எவ்வளவு காலம் செல்லுமோ அவ்வளவு காலம் இந்த உலகம் இருக்கிற வரையிலும் உலகில் ஏழைகள் வாழ்வதை நம்ம ஒரு காலத்திலும் துடைத்தெறிய முடியாது. உலகத்தினுடைய தற்கால இந்த அமைப்பு மாற்றப்பட்டு ஒரு புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லப்படுகிறதே, அந்த புத்துலக அமைப்பு விரைவில் வரும்பொழுது மாத்திரமே இந்த தரித்திரம் உலகத்தை விட்டு முற்றிலும் அகற்றப்பட முடியும். அப்பொழுதுதான் ஏழ்மை முற்றிலும் துடைக்கப்பட முடியும். ரோமர் 8:18 பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுகிறதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிற எல்லா சிருஷ்டியும் இன்க்ளூடிங் மனிதர்கள் கூட சேர்த்து, ஆண்டவரை அறிந்தவர்களும் சேர்த்து, இந்த உலகத்தில் கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிற, கவலைகள் யாவையும் போக்குகிற, மரணமில்லை என்று சொல்லி நம்மை தேற்றுகிற ஒரு ஆண்டவராகிய இயேசு வெளிப்படுகிற வரையிலும் இந்த பூமியில் கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஏழ்மைகள், வறுமைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய விசுவாசிகளுக்கு அவர் கொடுக்கிற கட்டளையானது, தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் என்று போதிக்கிறார். ஆகவே தற்காலத்தில் நாம் ஏழைகள் இடத்துல கொள்ள வேண்டிய ஒரு மனப்பான்பு, ஆண்டவரை அறிந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் செய்ய வேண்டிய காரியம், நாம் அவர்களை பார்த்து நகைக்காத ஒரு வாழ்க்கை, அவர்கள் ஏழ்மைக்கு பல காரணங்களை சொல்லி தீர்ப்பு செய்யாத ஒரு வாழ்க்கை, வார்த்தைகளால் மனம் நோக செய்யாத ஒரு வாழ்க்கை, அவர்கள் மீது மேட்டிமையாய் பார்க்காத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறது. ஏழைகளுக்காக நம்ம பராமரிப்பை செய்யும் பொழுது அதை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவருடைய பிரதிநிதிகளாக வாழும் விசுவாசிகள் நமது கரங்களையும் இதயங்களையும் திறந்தாக வேண்டும். ஏழைகளை மதித்து உதவ வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை மதிக்கிறவராக இருப்பார். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறாரே. அவருடைய கட்டளைகளை ஏற்று நாம் ஏழைகளுக்கு கைகளை திறப்போம், இருதயங்களை திறப்போம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே.